நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சும் தெரியாமையும் பண்ற அனைத்து தப்புகளுக்குமான கர்ம வினைய குறைச்சிக்கிறதுக்காக இறைவன் நமக்கு கொடுத்த நாள் தான் சித்ரா பௌர்ணமி. ஆனா நம்மள பெரும்பாலான மக்களுக்கு அன்னைக்கு என்ன பண்ணணும், அதை எங்க பண்ணணும், என்னெல்லாம் நாம் செஞ்சா நம்மளோட கர்ம வினை குறையும்ன்றதுக்கான விழிப்புணர்வு அவ்வளவா கிடையாது. அத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா ரொம்பவும் குறைவான நேரத்துல நம்ம சொல்ல போறோம். சோ இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல மத்த பௌர்ணமியை விட இந்த சித்ரா பௌர்ணமி ஏன் தனித்துவமானதுன்றது சொல்லிடுறேன். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்மளோட கர்ம வினைகளை எழுதுற சித்திரகுப்தரோட பிறந்த நாள். வானத்துல நிலா எப்படி இருளை நீக்கி வெளிச்சத்தை தருதோ அதே மாதிரி நம்ம கர்ம வினைகளையும் பாவங்களையும் நீக்கி ஒரு புது கணக்கை ஆரம்பிக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யற சின்ன சின்ன புண்ணியங்கள் கூட பல மடங்கா பெருகும்னு சொல்லுவாங்க. நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்கு அருகாமையில் உள்ள சித்திரபுத்திர கோயிலுக்கு சென்று அங்க அவரை வழிபட வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் உள்ள சித்திரபுத்திர கோயில்கள்லயே மிகவும் குறிப்பிடத்தக்கது நம்ம காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்திரபுத்தர் திருக்கோயில். இது நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சிக்னல்ல இருந்து வெறும் 50 மீட்டர் தொலைவில் நடந்து போகக்கூடிய தூரத்திலேயே இருக்கு. இந்த கோயிலுக்கான அட்ரஸும் கூகுள் மேப் லிங்க்கும் நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே வீடியோல பார்க்கலாம், வரப்போற சித்ரா பௌர்ணமிக்காக கோயிலோட வேலைப்பாடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா விரைவா நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் இப்பவே சாமியை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலுக்கு ஒரு நோட்டையும் பேனாமையும் வச்சு வேண்டிக்கிட்டா உங்களோட அனைத்து கர்ம கணக்குகளையும் அழிச்சு நல்ல கணக்குகளை அவர் ஆரம்பிப்பாரு ஒரு ஐதீகம் இருக்கு. முடிஞ்சா அன்னைக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு தயிர் சாதம் தானமா கொடுங்க, அதுவும் ரொம்பவே விசேஷம். அப்படியே அங்கிருந்து நேரா நம்ம ஏகநாதர் கோயிலுக்கு போங்க. பஞ்சபூத தலங்கள்ல இது நிலத்திற்கான தலத்தை குறிக்கிற கோயில். அன்னைக்கு நிலா வெளிச்சமானது உங்க மேல படுற மாதிரி அந்த கோயில்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். இந்த இரண்டு கோயில்களுக்கும் போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட சிவபெருமான நினைச்சு பூஜை பண்ணலாம். ஒரு தீபம் ஏத்தி சிவபுராணம் படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நான் சொன்ன கோயில்களுக்கு போறதுக்கும் அங்க அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கு சரியான இடம் எங்கன்னு தெரியலனா நம்ம காஞ்சிபுரம் தேரடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ராஜா ஆன்மீகத்துக்கு கூட நீங்க பொருட்களை வாங்கிக்கலாம். ஏற்கனவே வீட்டிற்கும் சரி கோயிலுக்கும் சரி நம்ம சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம ராஜா ஆன்மீகத்துல இருக்குன்றத பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பக்கத்துல இருக்கிற லிங்க் மூலமா நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி வாங்கலாம்ன்றதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க.